இரவு வந்து ரட்டாக அடித்தது ஒரு பகுதியில். இந்த இதில் வந்து இந்த ரத்த காயம் இருக்குது தானே, கண்டல் காயம் ஒன்று இருக்குது. அந்த காயத்தை நாங்கள் அப்படியே தட்ட அதால் இன்னுமே வந்து ரத்தம் வலிஞ்சு ஒன்று தான் இருக்குது. இப்போ தான் ஆக்கள் ஸ்கூல் முடிச்சு போனோம், அதுக்கிடையில் டியூஷன் வலிக்கிற போகிறோம். இப்போ அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிற மக்களுக்கு வந்து சம்பளம் கூட்டி கொடுக்குறேன்னு அந்த பிரச்சனை இருக்குது. சொல்லியிருக்காங்க, இன்னும் கொடுக்கல. 20 கிலோவுக்கு குறைய படித்தா சம்பளம் குறையுமா? சம்பளம் குறையும். என்ன இந்த ஆறுக்கு என்ன பேர்? இதால் நடந்து போகலாமா அதுக்கிட்ட? சூரியகாந்தி பூ இதெல்லாம் வந்து நார்மலாக அங்கே வளர்க்குறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவோம். ஆனால் இங்கால ஒரு குப்பைகள் மாதிரி இங்கால சருகுகளோட எவ்வளவு ஒரு ஏத்தமான பாதைண்டு. இங்கே வீடு தான் கிடக்கு. இங்கே ஆற்றுக்கு போகலாமா? இதோட இறங்கணும். கஷ்டம் என்ன? நீங்கள் உங்களுக்கு இறங்கணும் போங்க. அட்டை இருக்குது, போத்தோட அது இதெல்லாம் கிடக்கு. பார்ப்போம், போகக்கூடிய மாதிரி இருந்தால் போவோம், இல்லாட்டி இதுக்கு அங்கால வழியை தேடிடுவோம். தேவையில்லாமல் தனியாக வந்துட்டோமோ. வா, இதுக்கு அங்கால தான் எங்களுக்கு டேஞ்சர். இதால் வந்து எனக்கு அட்டை ஏறினதே தெரியலை. எவ்வளோ எடுத்தாலும் போகாது, அதான் பிரச்சனை. இந்த கையில் வந்துட்டார். எந்த இடத்துல பிடிக்குதோ அந்த இடத்துல பிடிச்சி. இந்த இது என்ன ரத்தம் குடிச்சு குண்டா வரும். ஒரு இடமா போயிட்டு வா. பாருங்க. பார்த்தேண்ணா 2 அட்டை ஏறிச்சு. சரி எல்லாம் பார்ப்பாங்க, வேர்ல்டே பார்க்கணும். இப்போ நாங்கள் வந்து ஒரு காட்டு பகுதி ஹைக்கிங் போய் வந்து சப்பாத்து போடணும், மற்றதில் அட்டைகள் கடிக்காமல் இருக்கிறாங்க, அதுக்கு தனியாக சொக்ஸ் இருக்கணும் ரெண்டு யோசிப்போம். ஏன்னா அட்டைகள் இருந்தால் வந்து உடம்புல இருக்கிற ரத்தத்தை உறிஞ்சிடும் ரெண்டு யோசிப்போம். ஆனால் இந்த மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்காண்டி தேயிலை கொழுந்தோடே அவன் வாழ்க்கை வந்து போய்கொண்டிருக்கு. இவ்வளோ காலமாக வந்து அந்த தோட்டங்களில் வேலை செய்கிற மக்களோட உடல் என்ன மாதிரி, அவன் உணர்வுகள் என்ன மாதிரி இருக்குமென்று ஒரு கணம் சிந்தித்து பார்க்க தோணுது. என்னது ஆக்கள் ஸ்கூல் முடிஞ்சு வந்து போய்கொண்டிருக்கணும். மழை பெய்ய தொடங்கிட்டு இருப்போமே. அப்படியோ இங்கே மழை கொஞ்சம் விட்டு தந்துருக்கு. இந்த இடங்களையும் இதை சுற்றி இருக்கிற வீடுகள் இந்த சூழல் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். அப்படியோ நடந்து போவோம் ராசாத்தி அதில் விட்டுட்டு. ஏன்னாடா என்ன பிரச்சனைன்னா வந்து ஒரு இடத்துல விட்டுட்டு அதை திருப்பி எடுக்கிறதெல்லாம் வந்து இங்கே கஷ்டம். அதனால் பக்கத்தில் இந்த டவுன் ஒன்று இருக்குது. அப்படியோ நடந்து போவோம்ட்டு போய்கொண்டிருக்கோம். இதெல்லாமே வந்து வீடுகள்லாம் நீங்கள் பாருங்க. இதில் ஆட்டோ என்ன மாதிரி பார்க் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே அந்த பார்க்கிங்கள் விட்டு எடுக்கிறதெல்லாம் வந்து சரியான ஒரு கஷ்டமேனா வந்து மேடு பள்ளமாக தான் கிடக்கும். இதை சுற்றியே வந்து தேயிலை தோட்டங்கள்லாம் இருக்குது. எக்கச்சக்க பேர் தேயிலை கொழுந்துகள் வந்து பறிச்சுட்டு இதில் கொண்டு போகிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது இங்கால பகுதிகளில் வந்து இந்த அட்டைகள் வந்து பெரிய பிரச்சனை. உண்மையிலேயே சொல்லப்போனால் எனக்கு இரவு வந்து ரட்டாக அடித்தது ஒரு பகுதியில். இந்த இதில் வந்து அட்டை கடித்தது. ஆனால் இன்னும் வந்து அந்த ரத்த காயம் இருக்குது தானே, கண்டல் காயம் ஒன்று இருக்குது. அந்த காயத்தை நாங்கள் அப்படியே தட்ட அதால் இன்னுமே வந்து ரத்தம் வலிஞ்சு ஒன்று தான் இருக்குது. இங்கால ஒரு அருவி ஒன்று ஓடுது. இரவுகளில் நல்லா இருக்கும் இந்த போக்குவரத்து சத்தங்கள் இல்லாமல். இந்த அருவின்ற சத்தம் குளிர்மைக்கு இந்த இடங்கள் எல்லாமே வந்து நல்ல இயற்கையான ஒரு சூழலாக இருக்கும். இதில் 2 பேர் டியூஷனுக்கு வலிக்கிட்டு போயினோம். இப்போ தான் ஸ்கூல் முடிஞ்சது, அதுக்கிடையில் டியூஷனுக்கு வலிக்கிட்டு போயினோம். ஹலோ ஐயா, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இப்போ தான் ஆக்கள் ஸ்கூல் முடிச்சு போனோம், அதுக்கிடையில் டியூஷன் வலிக்கிட்டு போகிறோம். டியூஷன் இருக்கு. என்ன ஐயாவுக்கு எத்தனை வயசு? 74 வயசு. இங்கே தான். அதுக்கு உங்களுக்கு முதல் வந்தாக்கெல்லாம் இந்தியாவிலேருந்து வந்தது. என்ன பேர் ஐயாவுக்கு? பரமசிவம் ஐயா. ரைட். இங்கே வந்து ஃபுல்லாக வந்து வந்ததில் சந்திச்ச எல்லாருமே வந்து தமிழ் மக்கள்லாம். சந்தோஷம். என்ன மாதிரி போகுது? வாங்க அப்படி நடந்து போவோம். தொழில் என்ன மாதிரி போகுது இங்கே? ஃபுல்லாக தேயிலை கொழுந்து சம்மந்தமாவா? இங்கே அட்டைக்கு என்ன செய்கிற நீங்கள்? நேற்று எனக்கு ஒரு அட்டை ஒன்று கடிச்சது. அந்த இடத்துலேருந்து இப்போ வந்து அந்த ரத்தம் வந்து கொண்டே இருக்குது. என்ன செய்யலாம்? இந்த அட்டைக்கெல்லாம் தான் கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கணும். அந்த அட்டை வந்து ஏறுறதும் தெரியாது. ஏறிட்டு அப்படியே ஒரு எங்கிட்ட ரத்தத்தை குடிச்சு அப்படியே படிக்கும். இதால நேரே
அந்த வெத்தில கடிச்சு துப்புறேன்னு சொல்லிடணும், அதுக்கு துப்பினா போயிடும். என்ன உப்பு தண்ணி தான் சரி. உப்பு தண்ணி தான் தெரியும். உப்பு தண்ணி ஒரு போத்தில் வச்சு ஸ்ப்ரே பண்ணி நான் வந்து அட்டை வந்து விலகிடும். இந்த இடத்துக்கு என்ன பேர் ஐயா? நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்துருக்கோம் ஐயா. ஒரு இடத்துக்கும் போய் ஒரு அந்த இடத்துல இருக்கிற பிரதேசங்கள் சம்மந்தமாக வீடியோ போடுறோம். நாங்கள் வீட்டிலேருந்து வெளிக்கிட்டு 93 நாள் ஆகுது. ஓ, மொத்தம் 120 நாள் அப்படியே ஒரு ஊராக தெரிஞ்சு கொண்டுருக்கிறோம். அதில் ஒரு வேன் ஒன்று பார்த்துருப்பீங்க, மஞ்சள் கலர் வேன். அந்த வேன்லாம் வந்துடுறாங்க. அவங்களோட ஊரில் ஸ்பெஷல்னா என்ன பார்க்கலாம்? ஸ்பெஷலாக என்ன பார்க்கலாம் அவங்களோட ஊரில்? ஸ்ரீபாதம் என்ன சிவனொல்லி பாதம் மேலே தான் நீங்கள் கூடுதலாக. அதோட நீர்வீழ்ச்சி பக்கத்தில் எதுவும் கூட இருக்கா குளிக்கக்கூடிய மாதிரி? ரைட்டு. இப்போ அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிற மக்களுக்கு வந்து சம்பளம் கூட்டி கொடுக்குறேன்னு அந்த பிரச்சனை இருக்குது சொல்லியிருக்காங்க. இன்னும் கொடுக்கல. இப்போ ஒரு நாளைக்கு என்ன மாதிரி சம்பளம் வருது? 1350 ரூபா. 1350 ரூபா ஒரு நாள் சம்பளம். ஒரு 35 கிலோ அப்படி தேயிலை பறிக்கணுமென்று இருக்கா? இல்லை. எத்தனை கிலோன்ற அடிப்படையில்? 20 கிலோன்னு சொல்கிறாங்க. கொழுந்து காலத்தில் மட்டும்தான் 20 கிலோ பறிக்கலாம். எதில் இருக்கிறார்கள்? கொழுந்து காலத்தில் மட்டும். கொழுந்து காலத்தில் மட்டும். அந்த காலம் என்ன காலம்? சீசன் எப்போ சீசன் வர கூடுதலா? சித்திரை மாதத்தில் நல்ல கொழுந்து இருக்குங்க. ஏன்னா இப்போ அந்த கிளைமேட் மாறி போகுது. மாறி போகுது. மழை வெயில் அப்படி 20 கிலோவுக்கு குறைய படித்தா சம்பளம் குறையுமா? சம்பளம் குறையும். ரைட். ஓகே. அப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் கூடுதலாக எல்லாருக்கும் தெரியாது. அதான் நாங்களும் கேட்டு தெரிஞ்சு வந்தாங்க. முதல் வந்து ஒரு நாள் சம்பளம் பண்ணுறது வந்து ஒரு 700 ரூபா அப்படி தான் கொடுத்து கொண்டு வந்தவை. இப்போ 1000 சொச்சம் குடிக்கணும் பண்ணுவோம். ஆனால் ஒரு நாளைக்கு வந்து 20 கிலோ கொழுந்து பறிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கணும் பண்ணுவோம். ஆனால் அந்த 20 கிலோ வந்து சீசனுக்கு தான் பறிக்கக்கூடிய மாதிரி இருக்குமெண்டு ஐயா சொன்னோம். சரி, நான் வாரேன். என்ன டவுன் அப்படியே பார்த்துட்டு. உங்களோட பேர் என்ன? ஆள் வந்து சாந்தி. உங்களோட பேர்? மோகனா சாந்தி. போதனா சாந்தி. உங்களோட பேர்? அஜீஷ். இவையில் வந்து இந்த டவுனில் அப்படியோ கண்டிருக்கிறோம். அப்படியோ நடந்து போய் இந்த டவுன் ஃபுல்லாக வந்து சரி போயிட்டு வாங்க. டவுன் ஃபுல்லாக வந்து என்ன மாதிரி இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குன்ட்டு அப்படியோ ஒரு நடை ஒன்று போடுவோம். மழை விட்டது நல்லம். ஆனால் இப்போது உடனே வந்து மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஹலோ, இங்கே இந்த கடைகள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன கடைகள்லாம் இந்த டவுனே. இங்கே பாருங்கள், இது கீழே பார்த்திங்கன்னா எக்கச்சக்க வீடுகள் எல்லாம் இருக்குது. போகிற வழியில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள். அதில் தமிழில் முழுக்க எழுதி போட்டிங்கன்னா கோயில் தூய்மையாக வைத்திருக்கோம். இங்கால கற்பூரங்கள் வந்து மரத்தடியில் கொளுத்தவன ஒன்று போட்டிருக்கும். இப்படி சின்ன கோயில்கள் வந்து எக்கச்சக்கம் இருக்குது. இங்கால ஃபுல்லாக வந்து சூளமும் அதில் அருவாளம் வந்து வச்சிருக்கிறேன் பாருங்கள். அதோட இங்கால பங்கங்களில் பொங்கி இருக்கணும், அடுப்பும் இங்கால மூட்டி இருக்கணும். இப்படி சின்ன கோயில் வந்து கணக்க காணக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த ஐயாட்ட கேட்க ஐயா சொன்ன ஒரு 70 சொச்ச வயசுண்டு. இப்போ அவர் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். ஆனால் அவைகளுக்கு முந்தின தலைமுறை இருக்குதானே, அவையில் எல்லாமே வந்து இந்தியாவிலேருந்து இங்கே தேயிலை கொழுந்துகள் பறிக்கிறதுக்காண்டி தோட்ட தொழிலாளர்களாக வந்தவைகள். ஆனால் இன்னுமே அவைகளுக்கான அந்த உரிமைகள் வந்து முழுமையாக கிடைக்கப்பெறலைன்னா சொல்லலாம். இங்கே பகுதியில் பார்த்தோம்னா வந்து போக்குவரத்து பெரிய ஒரு கஷ்டம். கூடுதலாக பொது போக்குவரத்து தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதோட வாகனங்களில் போய் வாரதெல்லாம் சரியான சிக்கல். சின்ன வீதிகளாக இருக்கும். ஒரு 2 வாகனம் வரைக்கும் வந்து அதை நிப்பாட்டி அதுக்கு வழி கொடுக்குறது வந்து சரியான ஒரு கஷ்டம்னு தான் சொல்லலாம். இங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்டுலாம் பாருங்கள். பஸ்ஸுகள் வரைக்கும் நாங்கள்லாம் விலத்தி கொடுக்கணும், இல்லாட்டி மட்டும் தான் போகும். வீதிகள் வந்து சின்ன வீதிகள்ன்றபடியாக வந்து கஷ்டம். இந்த இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு தேயிலை ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. இது நேராக வந்து எங்கள்கிட்ட அந்த ரூமுக்கு பின்னால் வருது. நாங்கள்
இதால் இறங்கி போனாலும் வந்து எங்களோட ரூமுக்கு இப்படியே போய் பின்னால் வந்து போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே கணக்க ஃபேக்ட்ரிகள் சில இடங்களில் வந்து பூட்டி இருக்கிறத வந்து உணரக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த ஃபேக்ட்ரி வந்து ஒரு ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. கூடுதலாக இந்த வடபகுதியில் இருக்கிற நாங்கள் இப்போ ஒரு வயசில் வந்து ட்ரிப் கொண்டு பிளான் பண்ணணும்னா உடனே நுவரேலியா, கண்டி, ஹட்டன் அப்படி தான் சொல்லுவோம். ஏன்னா வந்து எங்களோட பகுதிகளில் வந்து சரியான ஒரு வெப்ப சூழலாக காணப்படும். இங்கால பகுதிகளில் வந்தோம்னா எந்த சீசனுக்கு நீங்கள் இப்போ இது சீசனுக்கு மட்டும்தான் இப்படி குளிராக இருக்கும் அப்படின்ட்டு இல்லை, எந்த சீசனுக்கு வந்தாலுமே வந்து இப்படி ஒரு குளிர் சூழலை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் சில சீசன் இருக்கிற இடங்களில் நேரங்களில் வந்து இங்கே இருக்கிற அந்த பூக்கள் இருக்குது தானே, பல பூந்தோட்டங்கள் இருக்குது, ஸ்ட்ராபெரிஸ் இருக்குது, அப்படியான விஷயங்கள் வந்து ஒவ்வொரு சீசனுக்கு இப்போ நுவரேலியா எடுத்துக்கொண்டோம்னா வந்து ஒரு 3ஆம் மாதம் தான் சீசன். அந்த சீசனை போனோம்னா தான் சரியான அந்த பூக்கள் தோட்டங்களை வந்து அழகாக வந்து ரசிக்கலாம். மற்றபடி நீங்கள் இலங்கைக்கு வர்றீங்க, இலங்கையில் வந்து இப்படி வெக்கையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணவே தேவையில்லை. ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு நாள்லேயே வந்து இலங்கையில் சீசன் மாறக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து நீங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது இவ்வளவு நாளும் நாங்கள் கடந்து வந்து நாங்கள் 93ஆவது நாளில் நிற்கிறோம். 93 நாள் என்னென்று கடந்ததுன்னு தெரியலை. இன்றைக்கு இங்கால மலையக பகுதிகளுக்கு பிறகு திருப்ப நாங்கள் ஒரு புதுசாக தொடங்குகிற ஒரு அனுபவத்தை வந்து உணரக்கூடிய மாதிரி இருக்குது. கூடுதலாக மலை ஏற்றங்கள் இறக்கங்கள் இருந்தாலுமே வந்து பெருசாக கலைக்காது. இந்த குளிர் இந்த மப்பான சூழ்நிலைக்கு வந்து நல்லா இருக்கும். கட்டாயம் இலங்கைக்கு நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கன்னா வந்து இங்கால பகுதிகளுக்கு வாங்க. மற்றது இங்கால வந்து இப்படியான நல்ல அழகான இடங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தாண்டி போகணும் மலைகள் சம்மந்தமாக. இப்போ இந்த இடத்துலையே வந்து டூரிசம் சம்மந்தமான கணக்க விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த விஷயங்கள் வந்து பெருசாக டெவலப் ஆகலை, மக்களுக்கு வந்து தெரிய வரையிலேன்னு தான் சொல்லலாம். இப்போ குறிப்பாக ஒரு சில விடயங்கள், பிரபலியமான விடயங்கள் மட்டும்தான் மக்களுக்கு போயிருக்கு. அதை விட இயற்கையை ரசிக்கிறார்கள் வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நின்று அவைண்ட கல்ச்சர், அவைண்ட சொசைட்டியோட பிள்ளைங்க வந்து அவைகளுக்கு இன்னுமே நல்ல ஒரு அனுபவம் கிடைக்குமென்னு தான் சொல்லலாம். அதோடு நாங்கள் இந்த இடத்துக்கு கொஞ்ச நாள் வர்றதுக்கே வந்து இந்த பாதைகளூடாக போகிறதுக்கு பயப்படுவோம். என்ன மலைநாடு என்ன நடக்கலாம்ண்டு. ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் அங்கே பாருங்க, அந்த தொங்கலில் வந்து ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்கு. அந்த என்னென்னு சொல்கிறது, இப்போவும் வந்து இந்த மண் சரிவுகள் இதுகள் வந்து வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அந்த கஷ்டத்துலேயும் அதோட இங்கே இருக்கிற தேயிலை குழந்தை மக்களை அப்போதை பார்த்து நாங்கள் வேனில் வரைக்கும் காலைல வந்து செருப்பு கூட போட முடியாத நிலையில் வந்து அவையில் வந்து தேயிலை கொழுந்துகளை பறித்து கொண்டிருக்கணும். இப்போ நாங்கள் வந்து ஒரு காட்டுப்பகுதி ஹைக்கிங் போய் வந்து சப்பாத்து போடணும், மற்றதில் அட்டைகள் கடிக்காமல் இருக்கிறாங்க, அதுக்கு தனியாக சொக்ஸ் இருக்கணும் ரெண்டு யோசிப்போம். ஏன்னா அட்டைகள் நான் வந்து உடம்புல இருக்கிற ரத்தத்தை உறிஞ்சிடும் ரெண்டு யோசிப்போம். ஆனால் இந்த மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்காண்டி தேயிலை கொழுந்தோடே அவன் வாழ்க்கை வந்து போய்கொண்டிருக்கு. இப்போ நேற்றிரவு நான் ஒரு அட்டை கடித்ததுக்கே வந்து இப்படி சொன்னான். இது வரைக்குமே எனக்கு அந்த இதில் இருந்து பிளட் வந்து கொண்டிருக்கேன்டா. ஆனால் இவ்வளோ காலமாக வந்து அந்த தோட்டங்களில் வேலை செய்கிற மக்களோட உடல் என்ன மாதிரி, அவன் உணர்வுகள் என்ன மாதிரி இருக்குமென்று ஒரு கணம் சிந்தித்து பார்க்க தோணுது. எவ்வளவு வளங்கள் இருந்தும் வந்து நாங்கள் அந்த வளங்களை பயன்படுத்தாமல் ஏனோ தானோ ஒன்று இருக்கணும் ஒன்று இங்கே பகுதிகளுக்கு வந்து அந்த மக்கள் படுற கஷ்டங்களை பார்க்க எங்களுக்குமே வந்து விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த சிவனொளி பாதம் மலை ஏறுறேன்னா வந்து இந்த இடத்துக்கு வந்து தான் இங்கே வேலை பக்கத்தால் கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் நல்ல தண்ணி என்ற பிரதேசத்துக்கு போய் அதிலேருந்து ஏறணும். இதே நீங்கள் அந்த மலைக்கு ஏறிட்டு இறங்குறதுக்கு அதே வழியால் இறங்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு அட்வென்ச்சரை விரும்பின நீங்கள்னா வந்து இங்கால பக்கத்தில் ஏறி ரத்னபுரி அங்காள சைடில் இறங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த அனுபவம் எங்களுக்குமே இருந்தது. தமிழ் ரோசாக்கள் ஏறினவங்க நாங்களும் இந்த முறை ஒரு ஏறுவோம்னு பார்த்தினாங்க. ஆனால் இந்த காலநிலை வந்து எங்களுக்கு சரி வருமானு தெரியல. ஏன்னா மழையாக இருக்குது, மழை நேரம் ஏறுறது வந்து மிகவும் ஒரு ரிஸ்க்கான விஷயம். அதோட சீசனும் இல்லை, சீசன் இல்லாதபடியாக வந்து பெருசாக ஆக்களும் இருக்க மாட்டினோம். ஆக்கள் இருந்தாலுமே ஏதாவது உதவியாக இருக்கும். அதோட இப்போ நான் கதிராம வரணும் தானே, அதை விட 2-3 மடங்கு பெரிய ஒரு மலை. மற்றது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா போட்டிருக்க மஸ்கலியாலாம் வந்தால் நீங்கள் என்னென்ன பார்க்கலாமன்ற விஷயங்கள் வந்து இதிலே டூரிசம்
டெவலப்மெண்டால் வந்து இதில் போட்டிங்கன்னா பாருங்கள். அதோட இந்த இடத்துல நீர்வீழ்ச்சிகளும் வந்து கணக்கு இருக்குது. 2-3 நீர்வீழ்ச்சிகளும் வந்து இருக்குது. அதை விட கூட அந்த வியூ பாயிண்ட் தான் வந்து இதில் இருக்குது பாருங்கள். வியூ பாயிண்ட் மற்றது மெயினாக இங்கே வந்தால் அந்த அடம்ஸ் பீக் தான், சிவனொளி பாதமலை தான் பிரதானமான இது. மற்றது பார்த்திங்கன்னா இங்கே கூடுதலாக வந்து இந்த பானி புயலுன்றதான் பயன்படுத்தினோம். எங்களோட வட மாகாணத்தில் வந்து இந்த காஞ்ச புயலை பயன்படுத்தினோம். அதுகள் இந்த காலநிலைக்கு வந்து சரி வராது, வேலைக்குமே வந்து பழுதாயிரும். இங்கால பார்த்தோம்னா இங்கால வந்து இந்த மரக்கறிகள்லாம் வந்து சரியான சீப்பாக இருக்கும். ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு வந்து கணக்க மரக்கறிகள் வந்து விளையும் என்றபடியாக. அதோட இந்த இடத்துல நான் நடந்து போய் எல்லோரும் எண்ணெயை பார்க்குற மாதிரி இருக்குது. அவையெல்லாம் பார்க்கணுமா இல்லாட்டி எனக்கு தான் அந்த உணர்வு தெரியுதான்னு தெரியலை. ஆறா வித்தியாசம் ஒருத்தன் சோர்ஸோட நடந்து போகிறான்ற மாதிரி இருக்குது. கூடுதலாக இங்கே இருக்க எல்லோரும் ஜீன்ஸோட தான் இருக்கணும். ஏன்னா இந்த அட்டைகள் வந்து காலில் ஏறுறதை வந்து கூடுதலாக தவிர்க்கலாம்ன்ற காரணமாக கூட இருக்கலாம். இதில் ஒரு கிரவுண்ட் மைதானம் ஒன்று இருக்குது போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே. சின்ன உணவகம் ஒன்று இருக்கு பாருங்க. அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் மேலே மேலே வீடுகள் வந்து என்ன மாதிரி உயரமாக கட்டியிருக்கணும்ண்டு. இப்போ வெளியில் வந்தோம்னா வந்து சரியான ஒரு குளிராக இருக்கும். கூடுதலாக உள்ளுக்குள்ளே இருக்கிறோம்னா வந்து எங்களுக்கு ஓரளவான சூடாக இருக்கும். அதோட இங்கால எல்லா வீட்டையும் வந்து கூடுதலாக ஹீட்டர் வச்சுருக்கோம். நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து குளிர் தண்ணியில் குளிக்கணுமெண்டு அங்கே ஆசைப்படுவோம். ஆனால் இங்கே வந்து சுடு தண்ணியில் குளிக்கணும் என்று இங்கே ஆசைப்படணும். பக்கத்தில் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. ஸ்கூல் இப்போ தான் விட்டுருக்கு போல். இதில் இந்த வீதியால் போய்க்க வந்து இதுக்கிடையில் பார்த்தேன் நான், அவ்வளோ அழகாக இருக்குது. வாவ், இதுக்கு பக்கத்தில் போனால் இனிமேல் அழகாக இருக்கும் போல் கிடக்கு. ஐடா என்ன இந்த ஆறுக்கு என்ன பேர்? இதால் நடந்து போகலாமா அதுக்கிட்ட? எப்படி இப்போ இதால் போகலாம்? அந்த போட் இருக்கிற இடத்துக்கு அதால் பின்பக்கத்தாலே இங்கே போயலாது. ரைட், ஓகே பாப். இதோட நிற்கிதா இடம்? வணக்கம். இதால் வந்து இப்படியோ வந்து முடிவடையுது. அங்கால பக்கம் போகலாமான்னு பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா சென்ட் ஜோசப் கல்லூரி ஒன்று இருக்குது. என்னென்னு சொல்கிறது, இப்போ நான் அப்போ சொன்ன மாதிரி தான் இதில் இருக்கிற எல்லாருமே வந்து ஆறாவன் கேரோட போகிறானுண்டு. என்னென்னு சொல்கிறேன், அவளுக்கு இந்த விஷயங்கள் சில விஷயங்கள் வந்து புதுசாக இருக்குது. அதுக்காண்டி நான் அவையில் இதெல்லாம் பார்க்கல அப்படின்ற கோணத்தில் வந்து சொல்லலை. இப்போ நாங்கள் தனியாக ஒரு கேமராவோட ரெக்கார்ட் பண்ணி தனியாக நாங்களே காய்ச்சி கொண்டு போய்க்க வந்து அவையில் ஒரு வித்தியாசமாக பார்க்குற ஒரு உணர்வையும் வந்து காணக்கூடிய மாதிரி இருந்தது. இப்படி இதால் போனோம்ண்டா அப்போ போனோம் தானே. இந்த மஸ்கெலியா டவுன் வந்து இங்கே மேலே தான் கிடக்கு. இப்படி இஞ்சால பக்கத்தில் போய் பார்ப்போம். ரைட், இதால் ஒரு வழி ஒன்று போகுது. இதால் வந்து அதுக்கு பக்கத்தில் போகக்கூடிய மாதிரி இருக்குமென்னு நினைக்கிறேன். விட்டுட்டேன், பார்ப்போம். வீடுகள் இருக்குது தெரியலை. கூடுதலாக வந்து இப்போ ஒரு நீர்நிலை இருக்குண்டா அதுக்கு வந்து எல்லா பக்கத்தாலையும் வந்து வழி வைப்பின மரங்கிற இடம். இது போகுமென்ற நம்பிக்கையில் இறங்கி கொண்டு போகிறேன். போகுது போல் கிடக்கு. இதில் பார்த்திங்கன்னா தெரியும் சூரியகாந்தி பூ. இதெல்லாம் வந்து நார்மலாக அங்கே வளர்க்குறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவோம். ஆனால் இங்கால ஒரு குப்பைகள் மாதிரி இங்கால சருகுகளோட கரையில் வந்து வீதின்ற கரையில் வந்து வளர்ந்துருக்கணும். என்ன பூக்கண்டு வச்சாலும் வந்து நல்ல அழகு. இப்போ ஒரு ஆளுக்கு வந்து தோட்டம் விருப்பம்னா வந்து நீங்கள் செய்யணுமெண்டா இந்த மாதிரி பகுதிகளுக்கு வந்தீங்கன்னா என்ன வச்சாலும் விளையும். நல்ல அழகாக வந்து வச்சுருக்கலாம். பார்த்திங்கன்னா நாங்கள் வீடுகளை கடந்து தான் போகிறோம். ஆனால் இப்போ நார்மலாக எங்களோட பகுதிகளில் வந்து வீடுகளை கடந்து போய் கேட்பின மாதிரி நீங்கள் என்ன வரீங்கன்ட்டு இங்கே பகுதிகளில் ஆள் நடமாட்டமே இல்லை. எல்லோரும் அவையுண்டு அவன் இந்த வேலையை உண்டுன்ட்டு
இருக்கிறோம். பட் இதால் வழி இல்லையே. இதால் வந்து நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்குமெண்டு பார்த்தோம். ஆனால் எங்கேயும் வீடுகள்லாம் காணப்படுது. ஐயோ, ரெங்கேக்கு இறங்கிட்டேன். இறங்க தான் தெரியுது எவ்வளவு பெரிய ஏத்தம் வந்து. இதோட செருப்போட நடந்தால் சறுக்கி தான் விட்டுரும். வருங்காலோட தான் நடக்கணும். அவ்வளோ பெரிய ஏத்தம். பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஒரு ஏத்தமான பாதைண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. இந்த பக்கத்தால் அந்த இடத்துக்கு போகிறோம்னு பார்த்து கொண்டிருக்கோம். ஒரு வெள்ளத்தாலையும் போயிடலாம் இருக்கு. அந்த தெரியுது, இந்த ரோட்லேருந்து பார்க்க தெரியுது. ஆனால் அதுக்கு போகிறதுக்கு எந்த பக்கத்தால் போகிறோன்னு தெரியாமல் இருக்குது. இல்லை அவ்வளோ அந்த யார்டையும் வீட்டுக்களுக்கு விட்டாலும் சிக்கலாயிருமான்ட்டு பார்த்து வழி தேடிக்கொண்டிருக்கேன். சரி வரையில இதால் போனால் அந்த ஆற்றுக்கு போகலாமா? ரைட். கடைசியாக ஒரு வழி உண்டு. இது மவுசாகலி ரிவர் ரெண்டு போட்டிருக்கு. அதோடைய பேர் வடிவான பேர் தெரியலை. ரைட். இந்த படியூடாக போனால் ஆற்றுக்கு போகலாமன்ற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அது மேலே இருந்து பார்க்கவே தெரியும் எவ்வளோ வீடுகள். மலைநாட்டு பக்கங்களுக்கு வரீங்கன்னா நடக்கக்கூடிய மாதிரி வாங்கும். ஏன்டா கூடுதலான இடங்களுக்கு வந்து வாகனங்களில் போயிடாது. கூடுதலான இடங்கள் நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் சொன்ன போகலாமன்ட்டு. ஆனால் இதால் வந்தால் வீடு தான் கிடக்கு. ஓ, இங்கே ஆற்றுக்கு போகலாமா? போயிடலாதா? கீழே ஆற்றுக்கு போகலாமா? கீழே ஆற்றுக்கு போகலாமா? இல்லாத மேலே சொல்லி விட்டாங்க இதில் போகலாம்னு தான் பார்த்து. ஆ, ரைட். சரி சரி, ஓகே. சரி, நன்றி. ஆ, கஷ்டமா? அதில் போயிடலாம். உங்களுக்கு இந்த எப்படியே இதோட இறங்கணும். கஷ்டம் என்ன? நீங்கள் உங்களுக்கு ஏழணும் போங்க. அட்டை இருக்குது, போத்தோடு அது இதெல்லாம் கிடக்கு. போத்திலோடு. சரி சரி. அது டேமுக்கு சேர்ந்தது. அதுக்குன்னு தனியாக பாதை ஏதாவது கிடக்கு? அதுக்குள்ள அதுக்கு பாதை இல்லையே. நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள், போய் பாருங்கள். நீங்கள் மட்டும் போகிறீங்க? இல்லை, நான் மட்டும் தான் போகிறேன். பார்க்க வந்தேன்னா பார்ப்போம், போகலாம். அப்படியே இந்த வந்துட்டீங்க தாங்க பார்ப்போம். போகக்கூடிய மாதிரி இருந்தால் போவோம், இல்லாட்டி இதோட இறங்க கீழே. ரைட்டு. இங்கே ஒரு வீடு தான். வீட்டுக்கு இருக்காமல் நான் பயந்துட்டேன் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஏன்னா இங்கே சனியே வீடுகளுக்கு பாதை ஏண்டு இல்லை. ரைட். இதால் இறங்குறக்கு இருக்கு வழி. ஓ, இதுக்கு அங்கே வழியை தேடிடுவோம். அஞ்சால கிடக்கு. ரைட். கொஞ்சம் போகக்கூடிய மாதிரி ஸ்டெப்ஸுகள் வந்துருக்கு. தேவையில்லாமல் தனியாக வந்துட்டோமோ. அங்கே படியங்கள் ரெஸ்ட் எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. மற்றது உடுப்பு துவைக்கிறாங்க. அப்போ சும்மா ஒரு கொண்டு வருவோம்ட்டு வந்தேன். வா, வேறு லெவல். இதே காணும் எங்களுக்கு. இந்த இடத்துலேருந்து பார்த்ததே காணும். அதோட அட்டை இருக்குது. போத்தில்ன்ற ஓடுவல் கிடக்கண்டு ஐயா சொன்னவர். மேலே தான் அவன் இந்த வீடு. இதால் ஒரு பாதையும் ஒன்று இருக்குது. ஆனால் இதுக்கு அங்கால தான் எங்களுக்கு டேஞ்சர். ஓ ஓ ஓய்யா, இதால் வந்து இந்த இடத்த பாருங்க. இந்த இடத்த பார்க்குறதுக்கு தான் இந்த இடத்துல வந்து நாங்கள் அட்டை இருக்குன்னு சொன்னவன் அட்டை ஏறாமல் விட்டால் பரவாயில்லை, பாம்பு பூச்சிகள் இல்லாமல் விட்டால் ஓகே. இது மாதிரி தேடி பிடிச்சி வந்துட்டான். இதாலேயும் ஒரு பாதை ஒன்று இருக்குது. ஒவ்வொரு ஒரு வழியில் வந்து ஒவ்வொரு பாதை ஒன்று இருக்குது. இங்கேயும் வந்து இங்கே பாருங்க, ஐயா சொன்ன மாதிரி இங்கே போத்தல்கள் குப்பையில் வந்து போட்டு வச்சிங்க. மற்றது பார்த்திங்கன்னா நான் நினைக்கிறேன் அதில் வந்து ஹோட்டல்ஸ் இருக்காங்க. அந்த பக்கத்தால் வந்தவண்டா வந்து
இதில் படகு சவாரியும் வந்து போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். போட்டில் வந்து கூட்டி கொண்டு போகலாம். ஐயா அப்போதையே சொன்னவர் அட்டை ஏறிடும் வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்டை ஏறிட்டு எனக்கு அட்டை ஏறினதே தெரியலை. பிறகு காலை சுற்றி முற்றி பார்க்க தான் அட்டை ஏறிட்டார். பாருங்கள், இந்த 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 எவ்வளோ எடுத்தாலும் போகாது, அதான் பிரச்சனை. ரைட், இந்த கையில் வந்துட்டார். எந்த இடத்துல பிடிக்குதோ அந்த இடத்துல பிடிச்சி. இந்த இது என்ன ரத்தம் குடிச்சு குண்டா வரும். ஐயோ, அந்த அட்டையை எடுக்கப்பட்ட பாடு. இப்போ கையால் தட்டினோம்னா அந்த கையில் வந்து பிடிச்சி கொள்ளும். அட்டை ஏற தெரியாது. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா எங்கிட்ட உடம்பில் இருக்க ரத்தம் எல்லாத்தையும் குடித்து ஆள் பெருசாக வீங்கிடுவார். அதான் இதில் இருக்க பெரிய பிரச்சனை. ஒரு மாதிரி எடுத்துட்டோம். இனி எந்த வழியால் போகிறது வக்கா? ஒரு இடத்துக்கு வரையக்கே யோசிக்க மாட்டோம், அப்படியோ இறங்கி வந்துடுவோம். போயக்கு தான் இதால் போகிறோன்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடம் மப்பாக இருக்கிறபடியாக உங்களுக்கு அது இந்த அழகு கேமராவில் தெரியுமோன்னு தெரியலை. ஆனால் நல்ல ஒரு அழகாக தான் காட்சி அளிக்குது. நான் அதே பாதையால் போகாமல் வேறு ஒரு வழியால் போகலாமட்டு தான் இங்கால பக்கத்தில் பார்த்து கொண்டிருக்கிறேன். வழி கிடைச்சா மேலே ஏறுவோம். மற்றது பார்த்திங்கன்னா இந்த அட்டை இருக்குது தானே, இந்த அட்டைகள் வந்து சில இடங்களில் வந்து அந்த மருத்துவ தேவைக்காக பயன்படுத்தினோம். கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் கூட நான் ஒரு ஆயுர்வேத இதுக்கு போனால் அப்போ வந்து அந்த வாத நோய்கள் இதுகள் இருக்குது தானே, நரம்பு தளர்ச்சி இருக்கிறவர்களுக்கு அந்த வீங்கி இருக்கிற நரம்புகளில் இருக்கிற ரத்தங்களை உறிஞ்சிறதுக்காண்டி அந்த இடத்துல அட்டையை பிடிக்கணும். அப்படி கொஞ்சம் நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட்டாகவும் இந்த அட்டைகளை வந்து பயன்படுத்திக்கணும். இந்த அட்டைகள் கடித்தா பெருசாக நோய்கள் விஷங்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் கடிக்க விடாமல் பார்த்துக்கொள்ளணும். ரத்தத்தை உறிஞ்சிடும். அது அந்த உணவு இரத்தம் தானே. இதுக்கு அங்கால வந்து போயிடாது. இதில் இடையில வந்து தண்ணி நிற்குது. 2 பேர் வந்து இதில் மீன் பிடிச்சி கொண்டிருக்கோம். இதால் மேலே ஏறலாமா? அதால் தான் ஏறணும். அட்டையால் இருக்கே. இதில் வந்து தூண்டில் போட்டுட்டு காத்திருக்கணும். இதுலேருந்து பார்க்க தெரிய பாருங்க, அங்கே இருக்கிற வீடுகள்லாம். அதோட அந்த அன்னையாக்கள்கிட்ட கேட்டாங்க, இதுக்கு இடையில் வந்து தண்ணி ஓடுது, அதனால் இங்கேருந்து அங்கால கரைக்கு போயிடலாமல் இருக்குது. அப்படி போனோம்னா அங்கால அந்த பாதையால் வந்து ஏறிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் வந்த பாதையால் தான் திருப்ப வந்து போக வேண்டி இருக்குது. என்ன செய்கிறது? வந்த பாதையை மறந்துட்டோமே. இதால் ஒரு பாதை வருது, ஆனால் நாங்கள் இதால் வரையில் அந்த வீடு இருக்குல்ல, அதால் வந்து நாங்கள் இதுக்குள்ள ஒரு சின்ன பாதையால் தான் வந்து நாங்கள். சரி, நாங்கள் மேலும் அங்கால் நடந்து போனோம்னா வந்து இங்கால அட்டையில்னு பிரச்சனை இருக்கும். அதுக்கிடையில் வந்த வழியாலே ஒரு இடத்தால் பார்த்து மேலே ஏறிடணும். இல்லாட்டி அட்டையிலேருந்து தப்பிக்கவே முடியாமல் போயிடும். அட்டையண்டா இப்போ பெருசாக கடிக்கும் அப்படின்ற இல்லை, கடித்தா ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவங்களோட உடம்பில் இருக்கிற ரத்தத்தை உறிஞ்சி விட்டுரும். அதுதான் பெரிய ஒரு பிரச்சனை. எப்படியும் போயக்கையும் அட்டை ஏறிடும். அது தெரிஞ்சால் போகிறோம். எப்படியாவது எடுப்போம். கூடுதலாக தான் தேயிலை கொண்டு பறிக்கிற மக்கள் வந்து வெத்திலை சாப்பிக்கொண்டு இருக்கணும். அட்டை ஏறிட்டேன்னா வந்து அந்த வெத்திலையில் உடனே துப்பினா விழுந்துருமன்னு சொல்கிறவ. ஆனால் இப்போ அந்த உப்பு இருக்குல்லோ, உப்பு தண்ணியை கரைச்சி ஸ்ப்ரே மாதிரி வச்சுருந்தா அட்டையிலேருந்து தப்பிக்கலாம் என்ற மாதிரி சொன்னவ ஐயாக்கள். எதுக்கும் ஏறிட்டா இல்லையான்னு தெரியாது, செக் பண்ணிட்டு போவோம். இந்த இடத்துல பாருங்க, அட்டை ஒன்று ஏறிட்டு இனியிலேண்டு மெல்லிசா தான் இருக்கும். ஏறி எங்களோட உடம்புல இருக்கிற ரத்தத்தை குடித்த உடனே தான் நல்ல பெருசாக ஊதுவிடும். சரி, நன்றியா, வாரம். ஓ பார்த்தோம். இதுக்கு போடுவீங்களோ? ஓ யூடியூப். உங்களோட என்ன பேர்? அலஸ்டின் ரோக். பிள்ளைங்களே, அலஸ்டின் ரோக் யூடியூப்பில் போனாங்க.
யாழ்ப்பாணத்துலேருந்து நாங்கள் ஆஹா. கலைக்கு ஒரு இடமா போயிட்டு வா பாருங்க. ஓ பார்த்தேண்ணா 2 அட்டை ஏறிச்சு அலெக்சாண்டரா? அலஸ்டின் ரோக்கண்டு பாருங்க வேன்ல இல்லைங்க ஃபுல்லாக திரிக்கிறோம் அப்படியா? 120 நாளுக்கு 93 நாள் இந்த இங்கே கித்துல்கலை. ஓ கித்தல்கலை ரிவர் ராஃப்ட் சரி சரி எல்லா இடத்துலையும் போயிட்டு வரோம். சரி சரி எல்லாம் பார்ப்பாங்க. வேர்ல்டே பார்க்கணும். ஓ ஐயாண்ட பேர் என்ன? ராஜமணி. ராஜமணி. ரைட் ஐயா சந்திச்ச சந்தோஷம். இங்கே மெயினாக என்ன தேயிலை குழந்தை தான் தொழில் என்ன? தேயிலை தான் இங்கே. தேயிலை தான் இங்கே. இப்போ எல்லாம் ஓகேயா? சம்பளங்கள் இதுகள் எல்லாம் ஓகேயா? நாங்கள் அது செய்கிறேன். நான் வந்து மஸ்கலி பிளான்டேஷனில் வேலை செஞ்சோம்னா. ஓகே ஓகே. அதில் அவர் டிரெக்டரோட தான் நான் டிரைவராக இருந்தேன். ஓகே 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 ஓகே. சரி 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 சந்தோஷம் ஐயா. வா சந்திப்போம். ஓகே ஓகே சரி ஐயாட சந்தோஷம். கூடுதலாக ஸ்டார்டில் எல்லாருமே வந்து இந்த தேயிலை கொழுந்துகள் சம்மந்தமான வேலைகள்லாம் வந்து செய்திருப்பினோம். பிறகு ஒவ்வொரு துறைகளுக்கு வந்து மாறவினோம். அப்படி ஐயா வந்து இப்போ மாறிட்டேன். சந்தோஷமாக இருக்குது. இப்போ இவ்வளோ காலம் நாங்கள் இலங்கையில் வேறு பாகங்களுக்கு போயிட்டு வரைக்கும் வந்து சிங்கள மொழி கேட்க எங்களுக்கு ஒரு வேற்று இனத்தவரோட வளர மாதிரி இருந்தது. ஆனால் எங்களை பகுதியில் வந்தோடனே எங்களோட ஊர்களில் இருக்கிற ஆக்களோட காய்க்கிற மாதிரி உணர்வு. அதோட எல்லோரும் வந்து நல்ல ஒரு பணிவாக காய்க்கிறோம். ஏறிக்கொண்டு கதைக்க விளக்குது. அப்பா இப்படி குத்தனை தானே ஏறணும். சில இடங்களுக்கு போய்க்க வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு நடந்து இருந்துச்சு வெளியிடங்களுக்கு போய்க்க வந்து சீனாக்கும் வெயிலாக இருக்கும். உடனே வேர்த்து எல்லாமே வந்து களைச்சிடும். ஆனால் மலைநாட்டு பகுதியில் வந்து நடக்க வேர்த்தாலும் களைச்சாலும் ஒரு கொஞ்ச நேரத்தில் உடம்பு வளமைக்கு திரும்பிடும். நல்ல ஒரு குளிரான ஒரு நிலைமையாக இருக்குது. இதில் வந்து வாகனத்தில் எலி சேர்த்து ஒரு வாசம் கொண்டு வந்தோண்டே இருக்குது. அதையும் போகணும். அதோட உடுப்புகளும் கொஞ்சம் துவைக்கணும். ஃப்ரெண்ட்ஸோக்களும் கொஞ்சம் வேண்டிட்டு போகமுண்டு. ஃபுட் சிட்டி கொண்டு வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் பார்க்குறாக்க எவ்வளோ ஆசையாக இருக்குண்டு. எல்லாருமே வந்து என்னென்னு சொல்கிறது எங்கிட்ட ஊரில் இருக்கிற மாதிரி எல்லோரும் பொட்டு வச்சு சாரியோட நல்ல அழகாக இருந்தது. அதோட இங்கே இருக்கிற மக்கள் வந்து மலையக மக்கள் வந்து கல்விக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும். நல்ல விஷயம். தாங்கள் பட்ட கஷ்டங்கள் வந்து தங்களோட பிள்ளைகள் படக்கூடாது. எக்கச்சக்க பேர் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. டியூஷனுக்கு ஸ்கூல் முடித்து அந்த டியூஷனுக்கு கொண்டவர் நல்ல விஷயம். அடுத்த தலைமுறையாவது என்ன சொல்கிறது அடுத்த கட்டத்துக்கு போகணுமென்று நானும் இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கிறேன். இந்த கடையை தாண்டி போய் ஒரு பாட்டு ஒன்று வருது. தென் மதுரை வைகனடி அப்படி இனிமையாக இருக்குது. அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு இப்படி போக நல்ல ஒரு பிளேண்டி ஒன்று சுட குடித்தா வேறு லெவலாக இருக்கும். ஆனால் இப்போ தான் நடந்து வந்து நாங்களும் உடனே பிளேண்டியாக குடிக்கக்கூடாது. கொஞ்சம் லேட் ஆகிடும். இப்படியோ முதலாவது போய் குளிக்கணும். குளிச்சுட்டு கொஞ்சம் உடுப்பெல்லாம் துவைக்கணும். துவைச்சி காய போடுவோம். எங்கே காய போடுறது? இந்த கிளைமேட்டுக்கு வந்து காயவே காயாது. கூடுதலாக வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கள் சொல்லி நம்ம வந்து உடுப்பு காயப்போட்டால் 4-5 நாள் ஆகும் காயண்டு. இப்போ அந்த ட்ரையர்ஸ் எல்லாம் வந்துட்டு. ஆனால் இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல வந்து ட்ரையர் ஒன்றும் இல்லை. வெறும் பாலி தான் கிடக்கு. போட்டுட்டு துவைச்சிட்டு புளிஞ்சு போடுவோம். பார்ப்போம் இப்போ இத்தனை நல்லா காயுதுண்டு பார்ப்போமே. இவ்வளோ அழகாக இருக்குது தானே. சரி இன்றைக்கு இவ்வளோ தானே. என்ற ஒரு இடம் பெருசாக போயிட்டு மழை என்றபடியாக வந்து நாளைய நாளும் இனிமையாக தொடங்கும். அப்படியே தொடர்ந்து பார்ப்போம்.